கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு அறுவடையின் நாட்களை வைத்திருக்கிறார். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அறுப்பு காலம் என்பது மகிழ்ச்சியின் காலம் என்று போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 126ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிச்சா அறுப்பு காலம் என்பது கம்பீரத்தின் காலம் என்று போடப்பட்டிருக்கிறது. அதே போல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தால் அறுப்பு காலம் என்பது திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற காலம், இழந்ததெல்லாம் பிரதிபலனாய் பெற்றுக்கொள்ளுகிற காலம் என்று நம்ம சுனேமில் இந்த கணமுருந்திய ஸ்திரீ பெற்றுக்கொண்டதை போடப்பட்டிருக்கிறது. அறுப்பு காலம் என்பது ரூத் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் பெத்லகேமுக்கு திரும்பி வருகிற காலம், இழந்த நன்மைகளை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம், அறுவடையின் காலம். இந்த அறுப்பு காலத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல மீதியானியர்கள் வந்து அறுவடையின் நாட்களில் கெடுத்து போகிறார்கள். சத்துரு ஒருவேளை நம்முடைய அறுவடையை கெடுக்கிறதுக்கு வருவான். ஒருவேளை கடந்த நாட்கள்ல, கடந்த வருடங்களில நம்ம பெற்றுக்கொள்ள போற நேரத்துல மீதியானியர்கள் போல சத்துரு அதை சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்கலாம். ஒருவேளை யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை புட்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவு. ஒருவேளை பட்சித்த வருஷமா இருக்கலாம். கடந்த வருஷம் அறுக்க போற நேரத்துல, பலனை பார்க்கிற நேரத்துல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நேரத்துல ஒருவேளை சத்துருவோ மிருகமோ கொண்டு போயிருக்கலாம். இந்த வருஷம் நமக்கு ஒரு கம்பீரமான அறுவடையின் காலம். யூதாவே, உனக்கு ஒரு அறுவடையின் நாட்கள். நியூ இயர் அன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். வேத வசனத்துல யோசுவா 3ஆம் அதிகாரத்துல 14-16 வசனம். அறுப்பு காலம் யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு அவர்கள் யோர்தானிலே கால் வைத்த மாத்திரத்தில் யோர்தான் 2ஆக பிளந்து அறுப்பு காலத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள் என்று நாம் தியானித்தோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. கடந்த நாட்கள்ல யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. யூதா என்றால் துதிக்கிறவன். துதிக்கிறவன் பஞ்ச காலத்துல கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இழந்தாலும் துதிப்பேன், நஷ்டம் வந்தாலும் துதிப்பேன், இருந்தாலும் துதிப்பேன், எது வந்தாலும் துதிக்கிறவன் தான் யூதா. ஆண்டவர் சமூகத்துல கர்த்தரை துதிக்கிறவன் யூதா. அப்படிதான் லேயாள் கர்த்தரை துதித்தாள் என்று வேதவசனம் சொல்லுகிறாரு. அப்படி கர்த்தர் என்னை துதிக்க பண்ணினார். அவ எப்ப துதிய நிறுத்தினாலோ பிள்ளை பேரு நின்றது என்று நாம் தியானித்தோம். பிள்ளை பேரு நின்னது, அதுக்கப்புறம் அவ பிள்ளை பெற்றுக்கொள்ளல. ஆனா அதுக்கப்புறம் அவளுடைய வேலை பார்க்கிற பிள்ளைகளை வச்சு அவ சில்பால வைத்து அவ பிள்ளைகளை பெற்றாள் என்று வாசிக்கிறோம். ஆனா தூதாயின் கனியினால யாக்கோபை பெற்ற பின்பு அதற்கப்புறம் கர்த்தர் ஒரு பிள்ளைய அவளுக்கு கொடுத்தார் என்று நம்ம வாசித்தோம், தியானித்தோம். இயேசுவும் நம்மை இரத்தத்தினால விளைக்கரையமாய் மீட்டெடுத்து நம்மளை மீண்டும் கர்த்தரை துதிக்க நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யூதா என்றாலே கர்த்தரை துதிக்கிறவன். இந்த எலிமலேக்கு எப்படி? எலிமலேக்கு என்பவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், நகோமியின் புருஷன், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆனா பஞ்சம் வந்த போது அவன் மோவாப் தேசத்துக்கு போயிட்டான். அங்க போய் எலிமலேக்கு மரித்தான். அவனுடைய 2 பிள்ளைகள் மரித்தார்கள். நகோமி ரூத்து மட்டும் வந்தா, ஓர்பால் முத்தம் செய்துட்டு புறப்பட்டு போயிட்டா. அப்பதான் நம்ம வாசிச்சோம் 22ஆம் வசனத்துல, அவர்கள் நகோமியும் ரூத்தும் பெத்லகேமுக்கு எப்போ வந்தாங்களாம்? அறுப்பு காலத்துல திரும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ அவங்க வந்தது அறுப்பு காலம். பெத்லகேமுக்கு வந்ததுனாலதான்
இழந்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த பெத்லகேமை பத்தி ஒரு சில வார்த்தை இந்த ராத்திரி வேளை பேசலான்னு ஆவியில விரும்புகிறேன். பெத் அப்படின்னா அப்போன்னு அர்த்தம். லஹேம்னா வீடுன்னு அர்த்தம். அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். தேவ சமூகம். இந்த பெத்லகேம் என்பது இயேசு பிறந்த ஒரு ஊர், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பழைய ஏற்பாட்டுல எப்படி போட்டிருக்கு? எப்ராத்தா அப்படின்னு போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? மீகா 5ஆம் அதிகாரம். நீங்க 2ஆம் வசனத்தை திருப்புங்க, வாசிக்க கேட்போம். மீகா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல எப்ராத்தா. இந்த எப்ராத்தா அப்படின்னா இது தாவீது பிறந்த, தாவீது இருந்த, வளர்ந்த ஒரு ஊரு எப்ராத்தா. இங்கதான் கர்த்தருடைய ஆலயமும் கட்டப்பட்ட இடம். ஆமே, அதை நம்ம அப்ப பேச வேண்டாம், அது ரொம்ப பெரிய சப்ஜெக்டா போயிடும். அப்போ பழைய பேரு எப்ராத்தா, புதிய பேரு பெத்லகேம். புதிய பேருனாலும் பழைய ஏற்பாட்டிலையும் பெத்லகேம் அப்படின்லாம் சொல்ற சில இடங்கள் எல்லாம் நீங்க வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முழுவதும் பெத்லகேம் ஊரானாகிய ஈசாயின் குமாரனாகிய தாவீது அப்படிங்கிற அடமொழி தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறத நீங்க வேதத்துல பார்க்க முடியும். இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதம்லாம் என்ன, இந்த பெத்லகேம்ல இருந்தா என்னென்ன நன்மை வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். தாவீது அவனுடைய ஃபுல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருஷ ஜீவியம். எத்தனை வருஷம்? 70 வருஷ ஜீவியம். எங்க இருக்கிறது வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதுல நீங்க 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனில 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் டோட்டல் பீரியட் 70 இயர்ஸ், 70 வருஷம். இதுல 40 + 7 + 33 நீங்க 80 கால்குலேட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆமென், தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மொத்தமா அவன் வந்து ஜீவித்தது 70 ஆண்டு, 70 இயர்ஸ்ல கர்த்தருக்குள்ள மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? தாவீது 17 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டான். 7 வருஷம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பெத்லகேமில் பயிற்சிவிக்கப்பட்டான். அடுத்த 7 வருஷம் அதுல்லாம்ல பயிற்சிக்கப்பட்டான். அடுத்த 7 வருஷம் எப்ரோன்ல பயிற்சிக்கப்பட்டான். இப்படி ஒவ்வொரு இயர் ஆஃப் இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் அவன் ஏறக்குறைய இந்த யூதாவை, முழு இஸ்ரவேலை, எருசலேமை அரசாண்டான் மீதி நாட்கள் முழுவதும். அவன் பீரியடை வந்து இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். இதுல வந்து அவன் ஆட்சி செய்த ஒரு காரியத்தை ஆண்டவர் போட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ 70 வருஷம் தாவீது இஸ்ரவேலை ஆட்சி செய்தவன், பரிபூரணமாய் கர்த்தருடைய ஆட்சியை செய்தவன். அதுல நீங்க பெத்லகேம் அப்படின்னு சொன்னா அப்பத்தின் வீடு. இந்த பெத்லகேமுக்கு அவர்கள் திரும்பி வந்த போதுதான் அவர்களுக்கு அறுப்பு காலமா இருந்துச்சு. அவர்கள் திரும்பி பெற்றுக் கொண்டார்கள். பெத்லகேம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய அனுபவமும் ஆசீர்வாதமும் தாவீதுக்கு கர்த்தர் எப்படி தந்தார்? 17 வயதுல கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். எத்தனை வயசு? 17 வயசு. இது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறார்.
17 வயசுல கர்த்தருடைய அபிஷேகம், அந்த முதல் தைலம் அவன் மீது இறங்கியது. ஆனா 30 வயசுல தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அவனை ராஜாவா உட்கார வைத்தார். 30 வயசுல. நீங்க யோசிச்சு பாருங்க, இது யோசேப்பை ஒப்பிட்டு பார்த்தாலும் அப்படி இருக்கும். 17 வயசுல குழிக்குள்ள தூக்கி போடப்பட்டிருப்பான், அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டிருப்பான். ஏறக்குறைய 13 வருஷம் எகிப்துல தான் அவன் பயிற்சிவிக்கப்பட்டான். ஆமா, இந்த லேர்னிங் பீரியட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். பெத்லகேம் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிற இடம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எப்போ நீங்க கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை சரியான நேரத்துல கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அபிஷேகமும் தாமதிக்கும், ஆசீர்வாதமும் தாமதிக்கும், உயர்வும் தாமதிக்கும், விடுதலையும் தாமதிக்கும். புரியுதா? நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல அவர் தரிசனம் பார்த்த போது நித்திரை மயக்கம் வந்தது. அப்ப தரிசனம் பார்த்த போது வானத்திலிருந்து ஆகாயத்து பட்சி இறங்கியது. பலிபீடத்துல வந்து அவன் பட்சி சந்து சந்தாக துண்டிக்காம வச்சான். அப்பொழுது காரிருள் அவனை சூழ்ந்தது. அப்பொழுது ஆண்டவர் பேசினார், அந்நிய தேசத்துல உன் ஜனங்கள் எத்தனை வருஷம்? 400 வருஷம் தான் கத்த சொன்னாரு. 400 years, 400 வருஷம் தான் சொன்னாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு வருஷம் இருந்தாங்க? 430 வருஷம். ஏன் இது? ஏன்னா மோசேக்கு ஆண்டவர் வச்சிருந்த லேர்னிங் பீரியட் ஒன்லி 10 years. கற்றுக்கொள்றதுக்கு 10 வருஷம் தான் அவனுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தார். ஆனா நம்ம பாஸ் எல்லாம் அவசரப்பட்டதன் விளைவு எக்ஸ்ட்ரா பீரியட் நமக்கு கூடும்போது மற்றவர்களுடைய விடுதலையும் கூடும், மற்றவர்களுடைய உயர்வும் கூடும், என்னுடைய உயர்வும் கூடும். உங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்க வைக்கிற இடத்துல உங்களை வைத்து கற்றுக் கொடுக்கும் போது எவ்வளவு சீக்கிரமா கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விடுதலை சீக்கிரம், ஆசீர்வாதம் சீக்கிரம், உயர்வு சீக்கிரம், பஞ்சகாலம் மாறி அறுப்பு காலம் சீக்கிரம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ நான் இப்படி பார்க்கிறேன், பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. இன்னைக்கு இருக்கிற பெத்லகேம் எது? மவுண்ட் சர்ச் தான் உங்களுக்கு பெத்லகேம். மவுண்ட் சர்ச்சை தான் கர்த்தர் உங்களுக்கு பெத்லகேமும் வச்சிருக்கிறார், அப்பத்தின் வீடா வச்சிருக்கிறார். வசனம் சொல்லி கொடுக்கிறார், உங்களுக்கு எல்லா விதத்திலும் போதித்து கொடுக்கிற இடம் எது? த பிளேஸ் ஆஃப் மவுண்ட் சர்ச். பெத்லகேம் நமக்கு அப்பத்தின் வீடு அப்படின்னா மவுண்ட் சர்ச். அப்ப இந்த மவுண்ட் சர்ச்சில் நீங்க கற்றுக்கொள்றதுக்காக கர்த்தர் உங்களை பயிற்சி வைக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். இங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அளவு நீங்க சீக்கிரமா எவ்வளவு உங்களை விட்டு கொடுத்து கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு அடுத்தது அதுல்லாமுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அதுல்லாமுல இருந்து எப்ரோனுக்கு கர்த்தர் கொண்டு போவார். எப்ரோன்ல இருந்து கர்த்தர் அவனை முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். ஒவ்வொரு பீரியடு லேர்னிங் பீரியட் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல. கடைசி பரலோகம் போற வரைக்கும் நமக்கு லேர்னிங் தான், அது மாற்றமே இல்லை. ஆனா ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு விதத்துல தேவன் நம்மளை கற்றுக் கொடுப்பா. அப்ப பெத்லகேம் என்றால் என்னை பயிற்சிவிக்கிற இடம், நான் பயிற்சிவிக்கப்படுகிற இடம். நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அளவு ஏற்ற நேரத்துல கற்றுக்கொள்ளாமல் நான் தாமதித்து கொண்டே என்னை விட்டு கொண்டே இருப்பேனானால் என் உயர்வும் என் அறுப்பும் என் கம்பீரமும் என் மகிழ்ச்சியும் என்னுடைய உயர்வும் தாமதித்து கொண்டே தான் இருக்கும். இல்லையா சொல்லுங்க. சரி, முதலாவது நான் வரேன். இந்த பெத்லகேம் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் எதுக்கு கர்த்தர் தரார் தெரியுமா? தேவ நோக்கத்தை அறிய தேவன் அபிஷேகத்தை தாரார். எழுதி வச்சுக்கோங்க, தேவ நோக்கத்தை அறிகிறதற்கு அபிஷேகம். தேவனுடைய கிருபைய கர்த்தர் அன்னிலிருந்து தாவீதுக்கு கொடுக்கிறார். தேவ கிருபை எதுக்கு தர்றா? தேவ நோக்கத்தை செய்து முடிக்க, நிறைவேற்றி முடிக்க தான் கர்த்தர் கிருபை தர்றார். அதனாலதான் பவுல் பாருங்க, எபேசியர் 1:7 சொல்லும் போதும், ரோமர் 15:5 சொல்லும் போதும், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து சொல்லும் போதும் அவர் அடிக்கடி ஒரு வேர்டு யூஸ் பண்றார் தெரியுமா?
இந்த கனமான சுவிசேஷத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால் அழைக்கப்பட்டேன். பிரயாசப்பட்டது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையே என்னை பிரயாசப்பட வைத்தது. நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் என்கிற காரியம் அந்நாளில இராதபடிக்கு கர்த்தருடைய கிருபையே என்னை தாங்கியது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? தேவ நோக்கத்தை அறியறதுக்கு எனக்கு அபிஷேகம் தேவைப்பட்டுச்சு. ஆனா தேவ திட்டத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தேவ கிருபை தேவை. ஆமென் சொல்லுங்க. நமக்கு அபிஷேகமும் தேவை, கிருபையும் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை அந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். இது ரெண்டும் நமக்குள்ள என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அது எங்க கிடைக்கும்? பெத்லகேம்ல தான் கர்த்தர் தருவா. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த இடம் பெத்லகேம். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தா. அன்றையிலிருந்து அவனுக்கு தேவ கிருபை அதிகமாய் கிரியை செய்தது. அதனாலதான் சாலமோன் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து. என்னது? எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய கிருபை செஞ்சீங்க பாருங்க, என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்குனே. அப்ப கிரியை நடப்பிக்கிறதுக்கு முழுவதும் தேவை என்னது? கிருபை. உங்க தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவை கிருபை. நீங்க வாழ தேவை கிருபை. தேவ திட்டத்தை நிறைவேற்ற கிருபை. படிக்க தேவை கிருபை. ஊழியம் செய்ய தேவை கிருபை. உழைக்கிறதுக்கு வேண்டிய கிருபை. எவ்வளவு அபிஷேகம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள இருந்தாலும் தேவ கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள அதிகமாக இருந்தா தான் அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். குடும்பத்துல, ஊழியத்துல, வியாபாரத்துல, படிப்புல, வேலையில, குடும்ப காரியத்தை செய்யறதற்கு உங்க பிள்ளைய குறித்த தேவ திட்டத்தை அறிஞ்சீங்கன்னா அந்த அபிஷேகம் அதை அறிய உதவி செய்யும். உங்க பிள்ளைக்குள்ள இருக்கிற கிருபையை வெளிப்படுத்தி அதை செயல்படுத்துறதுக்கு தேவ கிருபையை தூண்டி 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 வாங்கணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. எவ்வளவு அபிஷேகம் இருந்தாலும் கிருபையை சார்ந்தே வாழணும். சில நேரம் அபிஷேகம் இருக்கு, இல்ல கிருபை. கிருபையில நான் அடிக்கடி சொல்லுவேன், கிருபை குறித்த வசனங்கள் அப்படியே எக்கச்சக்க வசனம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த அபிஷேகம் இருந்தாலும் கிருபையிலே சஸ்டைன் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, 2வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெத்லகேம் என்பது தாழ்மையின் இடம். சொல்லுங்க, the place of humbleness. எவ்வளவு தாழ்மையா இருக்கிறோமோ அதுதான் பெத்லகேம். பெத்லகேம்ல தாவீதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விதம் என்ன தெரியுமா? humbleness. தாழ்மையை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தார். நீங்க அறுப்பு காலத்தை சுதந்திரிக்கணுமா, எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையா இருக்கணுமோ கத்துக்கணும். என்ன தாழ்மை? நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டுக்கு வருகிறார். பெத்லகேமில் உள்ள ஈசாயின் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து ஈசாயிட்ட கேட்கிறாரு, உன் பையன் ஒவ்வொரு ஆளா கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருத்தனா வருகிறான், ஒவ்வொரு ஆளா வருகிறான். உன் வீட்டுல இவ்வளவு பேர் தானா அப்படின்னு சொன்னா, இல்ல கடைசியா ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், வனாந்தரத்துல இருக்கிறான், அவனை அழைத்து கொண்டு வா. நேர கூட்டு வந்தாச்சு. வந்து அவனை அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் வந்துருச்சு இல்ல, இம்மீடியட்டா அவன் சொல்லும் போதே என்ன, இஸ்ரவேல்ல உன்னை ராஜாவா கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார் என்று போடப்பட்டிருக்கு. அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனா இவன் இம்மீடியட்டா போகல, ராஜாவா உட்கார போகல, கனம் வேணும்னு போகல, உயர்வு வேணும்னு போகல, நாம் தான் அந்த போஸ்டிங்க்கு சொந்தக்காரன்னு போகல. எகைன் திரும்பவும் அவன் ஆடை மேய்க்கிறதற்கு வனாந்தரத்துக்கு தான் திரும்பி போனான். ஆமென். பாருங்க, உங்களுக்கு கனம் வரும்னு தெரிஞ்சும், இதுதான் உங்களுடைய இடம்னு தெரிஞ்சாலும் கர்த்தர் கொண்டு போற வரைக்கும் அமைதியா தாழ்மையா இருங்க. உங்க டைம் ஒன்று இருக்கும் தெரியுமா? உங்க மேன்மை நேரம், உங்களை கொண்டு போற வரைக்கும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எலிசாவை அபிஷேகம் பண்ணியாச்சு, பண்ணி சால்வை தூக்கி போட்டாச்சு. ஏர்மாடு 12வது ஏர்மாடு ஓட்டிட்டு இருக்கிற மேல சால்வையா போட்டாச்சு.
போட்டதுக்கு அப்புறமும் எலிசா 8 வருஷம் தண்ணி தான் ஊத்திட்டு இருந்தாரு கைக்கு. ஹம்புலா. என் டைம் வரும், என் உயர்வு நேரம் வரும், என் மேன்மையின் நேரம் வரும், என் கணத்துக்குரிய நேர்மை வரும், என்னுடைய நேரம் வரும். அந்த நேரம் நான் உட்காரணுமே தவிர அது வரைக்கும் கர்த்தர் எடுத்த இடத்துல வைக்கிற இடத்துல எவ்வளவு தாழ்மையா இருக்கணுமோ கடைசி வரைக்கும் இருக்க பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தாழ்மையை கத்துக்கோங்க. பெத்லகேம் எனக்கு தாழ்மையை கத்து கொடுத்துட்டே இருக்கு. வனாந்தரத்துக்கு போனான், அப்படிதான் இருக்கு. நீங்க அடுத்தது இன்னொன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு அதுல இன்னொரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை, பொறுமையை கற்றுத்தருகிற இடம். என்ன பொறுமைன்னா, சவுல் தாவீதை கூப்பிட்டு அவனை வச்சு நிறுத்திடுவான். தாவீது சவுலுக்கு முன்பாக வந்து நிற்பான். நீங்க 17ஆம் அதிகாரத்துல 15, தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். எகைன் சவுலுக்கிட்ட வந்து திருப்பியும் ராஜா கிட்ட வந்துட்டேன்றதுலாம் இல்ல, அவன் டைம் வர்ற வரைக்கும் பொறுமையா தான் காத்துட்டு இருக்கிறான். எனக்கு பெத்லகேம் பொறுமையை கத்து கொடுக்கிற இடம். உங்களை சில நேரம் உங்களை உயர்த்துற இடத்துக்கே கொண்டு போவார். ஆனாலும் என் உயர்வு இன்னும் என் வரல, நான் உட்கார்ற நேரம் வரல, என் மேன்மை நேரம் வரல. எகைன் ராஜாவுக்கு முன்னாடியே நான் நின்னாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்பதை பெத்லகேமுக்கு எகைன் கோ பேக் டு பெத்லகேம். தாவீது திரும்பியும் போனான் தான். 15ஆம் வசனத்துல மேய்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. எவ்வளவு தாழ்மையா இருக்க முடியுமோ கர்த்தர் கத்து கொடுத்துட்டே இருப்பார். சர்ச்சில் சில காரியத்தை உங்களுக்கு அனுமதித்து கற்றுக் கொடுப்பா. சகோதரர்களெல்லாம் யுத்த சன்னத்துல நிறுத்தி வைத்துட்டு உங்களை கத்து கொடுப்பா. அப்பா கையில சாப்பாட்டை கொடுத்து உங்களை அனுப்பும் போது பொறுமையை கத்து கொடுப்பார், தாழ்மையை கத்து கொடுப்பா. சகோதரர்கள் எல்லாம் அப்பா கொடுத்த ஆட்டை நீ இன்னும் யார்கிட்ட வசமா விட்டுட்டு வந்த நீ ஏசும் போது உங்களுக்கு பொறுமையை கத்து கொடுப்பார், தாழ்மையை கத்து கொடுப்பா. சர்ச்சில் தான் உங்களுக்கு வரும் அந்த பொறுமை தாழ்மையெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆளை வச்சு பொறுமையை கத்து கொடுப்பார், சில நபரை வச்சு தாழ்மையை கத்து கொடுப்பார். வீட்டம்மாவை வச்சு சில பொறுமையை கத்து கொடுப்பார், வீட்டு ஐயாவை வச்சு சில பொறுமையை கத்து கொடுப்பார், சில பிள்ளைகளை வச்சு கத்த நமக்கு பொறுமையை கத்து கொடுப்பார். சில நேரம் மாமனார் மாமியாரை வச்சு கத்து கொடுப்பார், சில நேரம் அப்பா அம்மா வச்சு கத்து கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு மேல இருக்கிறவங்கள வச்சு கத்தர் கத்து கொடுப்பார். நமக்கு வந்து இந்த மாம்சம் சுபாவம், இந்த கோபம், இந்த எரிச்சல், தாபம், வீரியமா வர்றது, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் எப்ப வருதுனாலே நீங்க இன்னும் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் டு, உங்க டைம் தாமதமாகுதுன்னு அர்த்தம், உங்க உயர்வு தாமதமாகுதுன்னு அர்த்தம். நீங்க கற்றுக்கொள்றதுக்கு உங்களை விட்டு கொடுங்க. ரைட் என்ன ஏசப்பா கற்றுக் கொடுக்குறார், இன்னும் நான் விட்டு கொடுக்கிறேன், இன்னும் பொறுமையா இருக்கேன், இன்னும் தாழ்மையா இருக்கிறேன், தோத்திரம். இன்னும் சவுல் கிட்டே போனான்னு பரவாயில்ல, இது என் நேரம் இல்லை, நான் எகைன் பெத்லகேமுக்கு போக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணினதற்கு பின்பாகவும் அவன் ஆடுகளை மேய்க்க போனான். சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணினதுக்கு பின்னாடி எங்கதான் போனான்? ஆடு மேய்க்க தான் போனான். அபிஷேகமே வந்துட்டு நான் இன்னும் ஆடு மேய்க்க? தாழ்மையா இருங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செய்யுங்க. நீங்க செய்யறது எனக்காக செய்யல, நீங்க செய்யறது மனுஷனுக்காக செய்யல, நீங்க செய்யறது யாருக்காக செய்யல, நீங்க செய்யறது கர்த்தருக்காக செய்கிறீர்கள். நீங்க எப்பயுமே உங்க முன்னாடி யாரதான் நிப்பாட்டணும்? ஃபேமிலியில் அப்படி மாறிடுங்க. எதுனாலும் கர்த்தர். நீங்க ஏசப்பாவை நிறுத்தாம நீங்க மனுஷனை நிறுத்தி பாருங்க, உங்களுக்கு பலவீனம் வரும். நீங்க கர்த்தரை நிறுத்தாம நீங்க யாரையாவது நிறுத்தி பாருங்க, உங்களுக்கு சோர்வு வரும், கண்டிப்பா வரும். இதுல மாற்றமே கிடையாது. ஃபேமிலியில வர்ற சோர்வு, பலவீனம் இதெல்லாம் ஏன் வருது? நமக்கு முன்னாடி யார் இல்ல. தாவீது சொல்லான், கர்த்தரை எனக்கு எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்த இருக்கிறேன். நான் சொல்லுங்க, அசைக்கப்படுவதே இல்லை. எப்போதும் அவர் தான் இருக்காரு. வனாந்தரத்திலையும் அவர் தான் எனக்கு இருக்கிறாரு. ஆமா, பெத்லகேம் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தாழ்மையை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு அபிஷேகம் வந்தாலும்
கவனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி முடிப்போம். தாவீது இந்த பெத்லகேம்ல இருந்தபோது அப்பா சாப்பாட்டை கொடுத்து போய் சகோதரர்கள்ட்ட போய் நலம் விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புறாருல. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் முன்னாடி இருக்கிற அண்ணன் சகோதரர் 7 பேரை தாண்டிட்டு 8வது ஆளு போறாரு பள்ளத்தாக்குக்கு. அங்க ஒரு பெலிஸ்தியன் இரவும் பகலும் 40 நாள் நிந்தித்து கொண்டே இருக்கிறான். இருக்கிறவன் எல்லாருமே நிந்தனையை, தெய்வத்தை பேசுற அசிங்கமான வார்த்தைய, கெட்ட வார்த்தைய, இஸ்ரவேலின் தேவனை குறித்து பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தனுக்குள்ளேயும் என்ன வரல. ஆவிக்குரிய வைராக்கியங்கிறது இவன் நின்னுட்டு இப்படி பார்த்துட்டு சொல்றான், விருத்த சேதனம் இல்லாதவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து கொண்டிருக்கிறான். என்னடா அவனுங்க, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்க்ளூடிங் சவுல், அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா இருக்கிறவன் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கானே தவிர ஒன்னும் செய்ய முடியல. பெத்லகேம் இவனுக்கு நமக்கும் கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்குது, பொறுமையை கத்து தருது, காத்திருத்தலை கற்றுக் கொடுக்குது, தாழ்மையை கற்றுக் கொடுக்குது. அபிஷேகம் இருந்தாலும் பழைய இருந்த இடத்தை விடவே மனசு இல்லை. எனக்கு வனாந்தரம் ஆடு அப்படிங்கிறது நினைவு வருது. அல்லேலூயா. அபிஷேகத்தை தந்தது, கிருபையை பெருக செய்தது, நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு. பெத்லகேம், ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த பெத்லகேம் எனக்கு ஆவிக்குரிய வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறது. பெத்லகேம்ல அத்தனை பேர் இருந்தாலும் அவனுக்குள்ள மட்டும்தான் அந்த வைராக்கியம் வருகிறது. உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குது? ஏசப்பாவை குறித்து, ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, வசனத்தை குறித்து, தேவனை குறித்த வைராக்கியம் எப்படி இருக்கிறது? அவர் மேல வச்சிருக்கிற அன்பு எப்படி இருக்கு? அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கு? அவர் மேல வச்சிருக்கிற அந்த அந்த ஒரு பெரிய அந்த வாஞ்சை எப்படி இருக்குது உங்களுக்குள்ள? ஏசப்பாவை நீங்க எந்த லெவல் லவ் பண்றீங்க, எந்த லெவல் நேசிக்கிறீங்க, எந்த அளவு நீங்க அவரை குறித்த வெளிப்பாடோடு இருக்கீங்க, எந்த அளவுக்கு அவரோட இன்டிமேட்டா ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அவரை குறித்து ஒருத்தன் பேசும்போது ஒரு கோபம் வருது இல்ல, எனக்கு அவர் செய்வார், எனக்கு அவர் பண்ணுவார், விசுவாசம் இல்லையா? நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நீங்க அவரோட இருந்தீங்கன்னா அவரை நம்புவீங்கல்ல. இப்ப என் ஃப்ரெண்டு என் க்ளோஸா இருக்கிறான், அவனை பத்தி உன்னை தப்பா பேசுறான், நான் தப்பா பேச விடுவேனா? விட்டேன்னா நீ ஃப்ரெண்டே இல்லை. உங்க நேசம் என்னது? பொய். உங்க மனைவியை நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? உங்க புருஷனை நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? உங்க பிள்ளைகளை விட்டு கொடுக்குறீங்களா? உங்க சர்ச்சை விட்டு கொடுக்குறீங்களா? உங்க போதகரை விட்டு கொடுக்குறீங்களா? உங்க ரிலேஷனை விட்டு, உங்க அம்மா அப்பாவை விட்டு கொடுத்து பேசுறீங்களா மத்தவங்கிட்ட? அங்கேயே வீக் ஆகுது இல்ல. விட்டு கொடுக்க கூடாது. தாவீது அதை செய்யவே இல்லை பாருங்க, ஒரு நாள் விட்டு கொடுக்கல. பெத்லகேம் அதுதான் நமக்கு வீடு, அப்பத்தின் வீடு, அதுதான் கத்து கொடுக்கும். உங்க வீட்டுக்குள்ள 1000 காரியம் இருக்கலாம், புருஷனை விட்டு கொடுக்க கூடாது. உங்க வீட்டுக்குள்ள 1000 இருக்கலாம், மனைவியை விட்டு கொடுக்க கூடாது, மத்தவங்கள்ட்ட விட்டு கொடுத்து பேசக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள 1000 இருக்கலாம், உங்க பிள்ளைகளை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது பாருங்க, அதுல அவ்வளவு கவனமா இருந்தான். எப்படி நான் விட்டு கொடுக்க? என் தேவனை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? பெத்லகேம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கிறது என்னது? உங்க புருஷனை விட்டு கொடுக்க கூடாது, மனைவியை விட்டு கொடுக்க கூடாது. வீட்டுக்குள்ள இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில என்னென்ன முன்ன பின்ன இருக்கும், படியெல்லாம் இருக்கும், வீட்டுக்கு போயிட்டு வாசப்படுதா இருக்கணும், பேசி உள்ளே தீர்த்துக்கணும், விட்டு கொடுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாவீது பாருங்க, பெத்லகேம்ல இருக்கான், அவ்வளவு பையில் விட்டு கொடுத்துட்டான் ஏசப்பாவை. நான் எப்படி விட்டு கொடுப்பேன் என் தேவனை? வைராக்கியம் பாராட்டணும் பாருங்க, அது வரணும் நமக்குள்ள. பெத்லகேம் எனக்கு அது கற்றுக் கொடுத்தது. என்ன வனாந்தரத்திலிருந்து என்ன அப்படிதான் கற்றுக் கொடுத்தது. என்ன கரடி வந்த போதும், சிங்கம் வந்த போதோ அதுல என்ன தப்புவித்த ஒருவர் உண்டு. நான் எப்படி அவரை விட்டு கொடுக்க முடியும்? என்ன தப்புவித்த தேவன், என்னை தூக்கி எடுத்த தேவன், என்னை பயிற்சி கொடுக்கிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன். எந்த சூழ்நிலையில நம்ம யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம ஃபேமிலியில, சபையில, ஊழியத்துல, குடும்பத்துல யாருக்காக யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க.
பெத்லகேம் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ற இடம். பெத்லகேம் அபிஷேகத்தை பெற்ற மாத்திரல்ல, அந்த அபிஷேகத்துல கிருபையை கலந்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற இடம். பெத்லகேம் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்து, எனக்கு அப்படியே காத்திருக்கிறத கற்றுக் கொடுத்து, தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற இடம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேனே, அபிஷேகம் பண்ண வரும்போது 7 பேரை வரிசையா பார்த்துட்டு 8வது தாவீதை பார்த்த உடனே இவனா கேட்கும்போது சாமுவேல் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்களா? நீ எல்லாம் அவுட் சைடா பாக்குற, ஒருத்தனையும் உள்ளே பார்க்க மாட்டுக்க. நான் பார்க்குற மாதிரி நீ பார்க்கறதே கிடையாது. நீயோ சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். என்னுடைய சரீர வளர்ச்சியை பார்க்காத, உள்ளத்தை பார், இருதயத்தை பார். அப்ப தாவீது எந்த அளவுக்கு இருதயத்துல உண்மை உத்தமமா இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு வனாந்தரம் கற்றுக் கொடுக்கிறது என்னது? பெத்லகேம் கற்றுக் கொடுக்கிறது என்னது? உண்மை, உத்தமம். இதுதான் பெத்லகேம் நமக்கு கொடுக்கணும். இந்த பெத்லகேமுக்கு திரும்பி வந்தா அறுப்பு காலம் நமதே, கெம்பீரம் நமதே, ஆசீர்வாதம் நமதே, உயர்வு நமதே. இதை கற்றுக்கொள்றதுக்கு நீங்க தாமதம் பண்ணி பாருங்க, இன்னும் தாழ்மையாகிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணி பாருங்க, இன்னும் அந்த கிருபையை பெற்று நோக்கத்தை நிறைவேற்ற லேட் பண்ணி பாருங்க, பொறுமையா இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணி பாருங்க. பொறுமையா இருந்து பாக்குறேன், அடுத்து பொறுமையா இருக்க முடியல, அவசரப்பட்டுறேன் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணி பாருங்க. ஏசப்பாவை விட்டு கொடுத்து பாருங்க, உங்க உயர்வும் லேட் ஆயிட்டே இருக்கும், உங்க ஆசீர்வாதமும் லேட் ஆகும், அறுப்பும் லேட் ஆகும், மேன்மையும் லேட் ஆகும், என் விடுதலையும் லேட் ஆகும், என்னை சுத்தி நம்பி இருக்கிறவருடைய விடுதலையும் தாமதமாகும். எழும்புறீங்களா? ஜெபித்து முடிப்போமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.